டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 100 days 100 கான்செப்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ரயில்வே துறை எப்படி உருவாக்குனாங்க, ரயில்வேல எத்தனை மண்டலம் எத்தனை ஜோன்ஸ் இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் பயணிகள் ரயில் போக்குவரத்து தொடங்கி கிட்டத்தட்ட 173 வருஷம் ஆயிடுச்சு. ரயில்வே துறை அமைச்சர் யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. எப்போ முதல்ல பயணிகள் ரயில்வே தொடங்கினாங்கன்னா 1853 ஏப்ரல் 16 அன்றைக்கி தொடங்குறாங்க. ஃபஸ்ட்டு சரக்கு ரயில் தான் பார்த்தோம்னா தொடங்கியிருப்பாங்க. கூட்ஸை ஏற்றிட்டு போகிறதுக்காக 1837 சென்னையில் தான் தொடங்கியிருப்பாங்க. ரெட் டீல் ரயில்வே அப்படின்றது தான் அதோட பேர். சாலை அமைக்கிறதுக்காக கிரானைட் கல்லாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொடங்கினது சரக்கு ரயில் தான் தொடங்குறாங்க 1837. அதுக்கப்புறமா பயணிகள் ஏற்றிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக 1853 ஏப்ரல் 16 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய போரி பந்தர்லேருந்து தானே வரைக்கும் ஒரு 34 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா பயணிகள் ரயில்வேவை தொடங்குறாங்க. 14 பெட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 பயணிகள் பயணிக்கிறாங்க. 1853 ஏப்ரல் 16 அன்றைக்கி பார்த்தோம்னா 3:30 மணிக்கா, அதாவது 3:35, அதாவது பிற்பகல் 3:35 PM என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மும்பை டு தானே ரயிலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்ஜின் ஒரு 3 இன்ஜின் நீராவி இன்ஜின் இருக்குது. சாகிப், சிந்து, சுல்தான் அப்படிங்கிற 3 நீராவி இன்ஜின்களை யூஸ் பண்ணுறாங்க. தென்னிந்தியாவில் எப்போ ஃபஸ்ட்டு ரயில் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1856 ஜூலை 1 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ராயபுரத்துலேருந்து வாலஜா ஆற்காடு வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா தென்னிந்தியாவோட ஃபஸ்ட்டு ரயிலை விட்டுறாங்க. இந்தியன் ரயில்வே எப்போ தேசியமயமாக்கப்படுதுன்னா 1951. இப்போ எவ்வளோ ஜோன்ஸ் மண்டலங்கள் இருக்குன்னா 19. 1924 என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்வர்ட் குழு அப்படிங்கிறவங்க ஒரு குழு பரிந்துரைக்கிறாங்க. அதனால் பொது பட்ஜெட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ரயில்வே பட்ஜெட்டை தனியாக பிரிக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 2017 பொது பட்ஜெட்டோட ரயில்வே பட்ஜெட்டை இணைச்சிடுறாங்க. கவச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதுக்கு இருக்குன்னா, ரயில்கள் மோதுவதை தவிர்க்கிறதுக்காக உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பம் தான் எதுனா இந்த கவச். யுனெஸ்கோ ஒரு 3 ரயில்வேகளை என்ன பண்ணுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேகளை பாரம்பரிய தளமாக அறிவிச்சிருக்கு. டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடிய இமாலயன் ரயில்வே, நீலகிரியில் இருக்கக்கூடிய மவுண்டைன் ரயில்வே, சத்ரபதி சிவாஜி முனையமும் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 ரயில் நிலையங்களை யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு பாரம்பரிய சின்னமாக. ஒன்று டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடிய இமயமலை ரயில்வே, நீலகிரி ரயில்வே, இன்னொன்று சத்ரபதி சிவாஜி. நீலகிரி மலை ரயில்வே பார்த்தோம்னா பல்ஸ் சக்கரம் ரேக் அண்டு பினியோன் முறையில் இயங்கக்கூடிய இந்தியாவுடைய ஒரே ஒரு ரயில் நிலையம் எதுன்னா நீலகிரி மலை ரயில் நிலையம் தான். நீலகிரி மவுண்டைன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. மத்திய ரயில்வே அமைச்சராக யார் இருக்காங்கன்னா இப்போது அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இப்போ இந்த 19 ஜோன்ஸ் இருக்குல்ல, 19 மண்டலம் இருக்குல்ல, அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நார்த்து, அதாவது வடக்கு சைடு, வடக்கு ரயில்வே எது அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே மண்டலம் எதுனா டெல்லி. தெற்கு சவுத் எதுனா சென்னை. வெஸ்ட்டு மேற்கு பகுதியில் எதுனா மும்பை, அதாவது மும்பை சர்ச்கேட் சொல்லுவாங்க. ஈஸ்ட் எதுனா கல்கத்தா. இப்போது வடக்கில் மத்திய சொல்லுவாங்க, அதாவது நார்த்து சென்ட்ரல் அப்படின்னா அலகாபாத்தில் இருக்கக்கூடிய பிராகராஜ். சவுத் சென்ட்ரல் எதுனா செகந்திராபாத்து. வெஸ்ட்டு சென்ட்ரல் எதுனா ஜபல்பூர். ஈஸ்ட்டு சென்ட்ரல் எதுனா ஹஜிப்பூர். இப்போ நார்த் ஈஸ்ட்டில் எது சென்ட்ரல் அப்படின்னு பார்த்தோம், நார்த் ஈஸ்ட்டோட பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஜோன் எதுனா கோரக்பூர். நார்த் வெஸ்ட்டில் இருக்கிறது ஜெய்ப்பூர். சவுத் வெஸ்ட்டில் இருக்கிறது ஹியூப்ளி. நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்தோம்னா அதேமாதிரி சவுத் வெஸ்ட்டில் இருக்கிறது ஹியூப்ளி. சவுத் ஈஸ்ட்டில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம், நார்த்துக்கு டெல்லி, சவுத்துக்கு சென்னை, வெஸ்ட்டுக்கு மும்பை, ஈஸ்ட்டுக்கு கல்கத்தான்னு சென்ட்ரல் அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா அதாவது மத்திய ரயில்வே எது அப்படின்னா மும்பை தான். இது இல்லாமல் கடற்கரை எல்லைகளில் இருக்குது, அதாவது வடகிழக்கு எல்லைகளும் இருக்குது. கடற்கரை எல்லையில் இருக்குது ஈஸ்ட் கோஸ்ட்டில் எது இருக்குன்னா புவனேஸ்வர் இருக்குது. சவுத் கோஸ்ட்டில் எது அப்படின்னு பார்த்தோம்னா விசாகப்பட்டினம் இருக்குது. வடகிழக்கு எல்லைகளில் எது இருக்குன்னா கவுஹாத்தி அசாமில் இருக்குது. கல்கத்தா மெட்ரோவை அதான் 17வது மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க. விசாகப்பட்டினத்தை பார்த்தோம்னா 18வது அறிவிச்சிருப்பாங்க. 19வது கொங்கணம் கடற்கரை, அதாவது நவி மும்பைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட மேற்கு கடற்கரையே பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா கொச்சின் இருக்குல்ல, இது மலபார் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இங்கே கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய கனரா கடற்கரைன்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவோட வடபகுதி அப்புறம் மகாராஷ்டிரா பகுதிகளில் இருக்கிறத கொங்கணம் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த கொங்கணம் கடற்கரை தான் என்ன பண்ணியிருக்காங்க 19வது மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இது இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக பார்க்குறோம்னா அந்த நார்த் அப்படின்னும் போது ஒரு நியூ டெல்லி,
இருக்கிறதுல பெருசு அதுதான். சவுத் எதுனா சென்னை, ஈஸ்ட் எதுனா கல்கத்தா, வெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை சர்ச்கேட் அப்படிங்கிறது தான். சென்ட்ரல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை தான். இப்போது சென்ட்ரலில் அதாவது இப்போ நம்ம நார்த் சென்ட்ரல் சவுத் சென்ட்ரல்னு பார்க்குறோம்ல, அப்போ நார்த் சென்ட்ரல் எதுன்னு பார்த்தா பிரயாக்ராஜ் அலகாபாத்தில் இருக்குது. சவுத் சென்ட்ரல் எதுன்னு பார்த்தோம்னா செகந்திராபாத். ஈஸ்ட் சென்ட்ரல் எதுன்னு பார்த்தோம்னா ஹஜிப்பூர். அப்போ வெஸ்ட் சென்ட்ரல் எதுலாம் ஜபல்பூர். இந்த கார்னர்ஸ் அப்போ கார்னரில் என்னென்ன டேரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்கிறது ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் த பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறது கோரக்பூர். சவுத் வெஸ்ட்டில் இருக்கிறது ஹூப்ளி. சவுத் ஈஸ்ட்டில் இருக்கிறது கல்கத்தா. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஈஸ்ட்டுக்கும் கல்கத்தா வருது, சவுத் ஈஸ்ட்டுக்கும் எது வருது? கல்கத்தா தான், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜோனெல்லாம் வருது. அப்புறம் சவுத் ஈஸ்ட்டு சென்ட்ரலுக்கு எது வருதுன்னா பிலாஸ்பூர் அப்படிங்கிறது. இப்போ இந்த சவுத் ஈஸ்ட்டு சென்ட்ரல் இதுதான் நம்ம பார்த்தோம்னா இங்கே தான் அதை பார்க்காம விட்டுட்டோம். சவுத் ஈஸ்ட்டோட சென்ட்ரல் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிலாஸ்பூர் அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த பிலாஸ்பூர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சவுத் ஈஸ்ட்டு சென்ட்ரல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிலாஸ்பூர் அப்படிங்கிறது. இப்போ ஸ்பெஷலாக ஒரு சில ஐடென்டிஃபை பண்ணுற ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதான் வடகிழக்கு எல்லையில் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் கவுகாத்தி அப்படின்றத பார்த்தோம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தா புவனேஸ்வர். இப்போ 17வது ஜோனாக எதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கல்கத்தா மெட்ரோ. அப்போ கல்கத்தாவிலே பாருங்கள், கல்கத்தா அதாவது கிழக்கு மண்டலத்தில் எது வந்தாலும் பார்த்தோம்னா கல்கத்தா வருது. சவுத் ஈஸ்ட்லேயே வந்தாலும் எது வருது? கல்கத்தா வருது. அது மட்டும் இல்லாமல் சவுத் கோஸ்ட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல கல்கத்தா மெட்ரோவுமே எதில் இருக்குது? ஒரு மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. கல்கத்தா மெட்ரோவும் சேர்த்து தான் மொத்தமாக எத்தனை வருது? 19 மண்டலம் வருது. அப்போ கல்கத்தா மெட்ரோ வந்து 17வது ஜோனாக அறிவிக்கிறாங்க. 18வது சவுத் கோஸ்ட்டில் எதை அறிவிக்கிறாங்க? விசாகப்பட்டினம். ரீசெண்டாக அறிவிச்சது தான் எதுனா கொங்கணம் ரயில்வே, அதாவது நவி மும்பைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெஸ்ட் கோஸ்ட்டாக அறிவிக்கிறாங்க 19வது ஜோனு. அப்போது ஃபஸ்ட்டு ஜோன் எதை அறிவித்தாங்க பார்த்தோம்னா 1951 சென்னை தான் ஃபஸ்ட்டு மண்டலமாக அறிவிச்சது. எதுனா ரொம்ப பழசு எதுன்னு பார்த்தோம்னா சவுத்தர்ன் ரயில்வே தான், நம்ம சென்னை தான். லார்ஜஸ்ட்டு ஜோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்தில் இருக்கக்கூடிய டெல்லி ஜோன் தான் இருக்கிறதே பெருசு. நம்ம இப்போ பார்த்தோம் இந்த கல்கத்தா அப்படிங்கிறது 3 இதுக்கு வந்துட்டு ட்ரிபிள் க்ரௌனாக இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. எது எதுக்கு பார்த்தோம்னா கல்கத்தா வந்து பார்த்தோம்னா ஈஸ்டர்ன், அதாவது கிழக்கு ஜோனுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுனா கல்கத்தா தான். சவுத் ஈஸ்ட்டுக்கும் கல்கத்தா தான். மெட்ரோ ஜோனுக்கும் கல்கத்தா தான் வருது. இப்போ இது எப்பப்பெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஜோன் எதுனா ஓல்டஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 1951 ஏப்ரல் 14 அன்றைக்கி நம்மளோட சதரன் ரயில்வே, அதாவது தெற்கு ரயில்வே சென்னை தான் வந்து இருக்கிறதுலே பழசு. அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக என்ன இது பண்ணாங்கன்றது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இப்போது மெட்ரோ ரயில்வே இருக்கா? மெட்ரோ ரயில்வே வந்து 2010 17வது ஜோனாக அறிவிக்கிறாங்க. 2019 என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் கோஸ்ட் ரயில்வேவாக விசாகப்பட்டினத்தை 18வது ஜோனாக அறிவிக்கிறாங்க. 2024 ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ரயில்வேவாக என்ன பண்ணுறாங்க அந்த மேங்களூர் கொங்கணம் கடற்கரை என்ன பண்ணுறாங்கன்னா 19வது ஜோனாக அறிவிக்கிறாங்க.